நயன்தாரா ஆவணப்படம் தொடர்பாக தனுஷ் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் மனுவை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் திருமண நிகழ்ச்சி மற்றும் அவர்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளை மும்பையை சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டது. இதில் நடிகர் தனுஷ் நிறுவனமான வட்டர்பார் பிலிம்ஸ் தயாரித்த நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நயன்தாராவுக்கு நடிகர் தனுஷ் நோட்டீஸ் அனுப்பினார். இதற்கு நயன்தாரா அளித்த பதிலில் தனுஷை கடுமையாக விமர்சித்திருந்தார். நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மும்பையை சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தனுஷ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் படத்தில் நயன்தாராவின் நடிப்பு குரல் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமானது. தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமான வீடியோ காட்சிகள் உடன் நயன்தாரா திருமண வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளது. இதனால் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இழப்பீடாக 10 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனுஷ் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த மனுவை இன்று சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர முடியாது என்பதால் வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த மனுவை ஏற்க ஐகோர்ட் மறுத்துவிட்டது. வெட்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கை பிப்ரவரி 5ஆம் தேதி பட்டியலிட ஐகோர்ட் நீதிபதி உத்தரவிட்டார்.